நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359224 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மிலிட்டரி மேனுக்கு ஆசைப்பட்டு காதலனை கலட்டி விட்ட கரிஷ்மா ஷாரோனுடைய அப்பாவித்தனத்தை பயன்படுத்தி முழுக்க அவர் ஏமாற்றப்பட்டு ஜூஸ் குடிக்க வச்சுருக்காங்க. ஜூஸ் குடித்தது குத்தமா அப்படின்னு கேட்டால் விஷம் கலந்தது தெரியாமல் ஜூஸை குடிக்கிறது ஷாரோனுடைய தப்பு தான். ஆனால் மரண வாக்குமூலத்தின் போது கூட ஷாரோன் தன்னுடைய காதலியை காட்டி கொடுக்காமல் இருந்திருக்கார். கசாயத்தை கலந்து கொலை பண்ணிட்டேன் அப்படிங்கிறத 11 நாள் கழித்து ஒத்துக்கிட்டவங்க அதுக்கு முன்னாடியே ஒத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா போராடிக்கிட்டு இருந்த அந்த உசுரை காப்பாற்றிருக்கலாம் அப்படிங்கிறது தான் நீதிபதியினுடைய வேதனை. கடைசியாக 2 பேரும் காதலிச்சாங்க, கல்யாணமும் பண்ணிக்கிட்டீங்க, அப்புறம் ஏமா அவரை கொலை பண்ண அப்படின்னு கேட்டால் என்னுடைய முதல் கணவர் இறந்து போயிடுவார், அதனால் ஜாதகப்படி இவனை நான் கொலை செஞ்சேன், அப்போ தான் நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு சொன்ன பகீர் வாக்குமூலம். இப்படி பெண் புத்தி பின்புத்தி அப்படிங்கிற வார்த்தைக்கு இணையாக இந்த பொண்ணு செயல்பட்டதுனால கேரள நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு, நீ இருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நீயும் செத்துப்போ அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க. இந்த கரிஷ்மா ஷாரோன் இவங்க 2 பேரும் சந்தித்த அந்த கடைசி நிமிடங்கள் 20 நிமிடங்கள், அந்த 20 நிமிடத்தில் நடந்த நிகழ்வுகள் தான் ரொம்ப கொடூரமானது. அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது மிகவும் முக்கியமான சமூக பிரச்சனை. பிரசாத் சிக்னேச்சர். ஆண்களின் முழு சக்தி, இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி, 85 வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை பொடி உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நரம்பு பலவீனம், நாள்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. கன்னியாகுமரி களியக்காவிளை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு பையன், கேரளாவினுடைய பார்டரில் ஒரு பொண்ணு, இவங்க 2 பேரையும் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது நெய்யூரில் இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்டியன் காலேஜ் பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் 2 பேரும் சந்தித்து பழகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டாங்க. ஷாரோன், கரிஷ்மா 2 பேருமே பார்க்குறதுக்கு ஒன்றும் குறைவில்லை, நல்லா இருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் 2 பேரை பற்றிய எந்தவித புரிதலுமே இல்லாமல் ஒருத்தரை காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. பஸ் ஸ்டாண்டில் ஆரம்பித்த இவங்களுடைய காதல் பஸ்ஸிலையும் தொடருது. பஸ்ஸில் நிறையா பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுனால தனிமையை விரும்பக்கூடிய அவங்க அவ்வப்போது பைக்லையும் போயிட்டு வராங்க. அதற்கு பிறகு தனியாக வீடுகள்லையும் சந்தித்து பேசக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு, தாய் தந்தையர் இல்லாதப்போ. இது எல்லாமே இன்பிட்வீன் கேப்பில் 2022 அக்டோபர் மாதம் சரியாக 13ஆம் தேதி வரைக்கும் அப்படியே ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் இந்த கரிஷ்மாவினுடைய வீட்டுக்கு 2 பேருடைய காதல் தெரிஞ்ச விஷயம். அதற்கு பிறகு அந்த பொண்ணுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. யார், ஷாரோனுடையா அப்படின்னு கேட்டால் கிடையாது, ஒரு மிலிட்டரி மேனோட கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணுறாங்க. அந்த பையனை பார்த்ததற்கு பிறகு, அந்த மிலிட்ரி மேனை பார்த்ததற்கு பிறகு அவன் நிறையா சம்பாதிக்கிறான், அவன் தான் உன்னைய காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லி அந்த பெத்தவங்க அந்த பொண்ணுடைய மனசை கெடுக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்ணை பெற்றவர்கள் எல்லாருமே செய்யக்கூடிய பெரிய தவறில் அதுவும் ஒன்று. கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமும் டார்ச்சர் பண்ணுவாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியும் டார்ச்சர் பண்ணுவாங்க. தான் பொண்ணை விட்டுறவும் மாட்டாங்க, தான் பொண்ணை வாழவும் விட மாட்டாங்க. இப்படிப்பட்ட பேரண்ட்டுக்கு தான் பெரிய அளவிலான தண்டனையை கொடுக்கணுமே தவிர இந்த ஷாரோனுக்கு எதுக்கு ஜூஸில் விஷத்தை கலந்து கொடுத்துச்சு அந்த கரிஷ்மா அப்படிங்கிற கேள்வி. ஆனால் பேரண்ட்டினுடைய பிரெயின் வாஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் இருக்கும். ஒரு பக்கம் அழுவாங்க, ஒரு பக்கம் நடிப்பாங்க, ஒரு பக்கம் அந்த பிள்ளையை தட்டி கொடுத்து வேலை வாங்குவாங்க. இது எல்லாமே இந்த கரிஷ்மாவினுடைய விவகாரத்துலேயும் நடந்திருக்கு. ஆனால் இந்த பொண்ணுங்களுக்கு எங்கே போச்சு அறிவு அப்படிங்கிற கேள்வியை கரிஷ்மாவை பார்த்து நீதிபதியே கேள்வி கேட்டிருக்கார். ஏன் அவருக்காக வாதாடின லாயரும் அதே கேள்வியை கேட்டிருக்கார்.
கடைசியாக மரண தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீதிபதி அந்த கரிஷ்மாவுக்கு வாசித்தாங்க. அப்போ வாசிக்கும் போது இந்த ஷாரோன் அப்படிங்கிற பையன் உயிரோடு இல்லை. ஆனால் அந்த ஷாரோன் வந்து எப்படியெல்லாம் வேதனைப்பட்டிருப்பான் அப்படிங்கிறத 530 பக்கங்களுக்கு அந்த நீதிபதி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்டாக வாசிச்சிருக்கார். இதை வாசித்ததை கேட்ட நீதிமன்றம் கடைசியில் இந்த பொண்ணுக்கு அதிகபட்ச தண்டனை ஏதாவது ஒன்று பெருசாக கொடுத்துடணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. அது மட்டும் கிடையாது, 95 சாட்சியம், 350 பேருடைய கைரேகை, இது எல்லாம் எடுத்து தான் 2022 அக்டோபர் மாதம் நடந்த ஒரு மரணம், அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி நடந்த ஒரு மரணத்துக்கு 2025 ஜனவரி மாதம் 20ஆம் தேதி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அப்போது இந்த நாட்டில் இன்னமும் ஜனநாயகம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான். பொண்ணு தப்பு செஞ்சாலும் அவளுக்கு தூக்கு தண்டனை உறுதி அப்படிங்கிறத நிரூபித்த ஒரு வழக்கு. சரி, அப்படி அந்த பொண்ணு என்னதாயா பண்ணுச்சு? லவ் தானே பண்ணுச்சு. இன்னொருத்தனை மேலே ஆசைப்படுறது தப்பு இல்லையே. ஒருவனை காதலித்து இன்னொருவரை கரம் பிடிப்பது இயல்பு தானே அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் இந்த பொண்ணு செஞ்ச சம்பவம் தான் அந்த மாதிரி. தன்னுடைய காதலனை உயிரோடையே விடக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அவருடைய தாய் மாமா போட்டு கொடுத்த ஐடியா அது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தாய்க்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்படியோ தாய் வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. இந்த இடத்துல வந்து பொண்ணுடைய அம்மா வந்து எப்படி பார்த்தாலும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. இவங்களும் தண்டனைக்குரியவங்க தான். இறைவனர்களால் மேல்முறையீட்டில் அவங்களுக்கும் தண்டனை கிடச்சிது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ரொம்ப மகிழ்ச்சி கடலில் தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிற மாதிரி வெடித்து கொண்டாடலாம். ஏன்னா முக்காவாசி பஞ்சாயத்து இந்த பிள்ளையை பெற்ற அம்மாக்களால் தான் வருது. அவங்க செய்யக்கூடிய தூண்டிவிடக்கூடிய செயல்கள் தான் இந்த பிள்ளையை தவறான பாதைக்கு அழைச்சிட்டே போகுது. அப்படி இந்த பொண்ணு செய்த தப்பு என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். இந்தா குடி அப்படின்னு சொல்லி ஜூஸ் பாட்டிலில் விஷத்தை கலந்து கொடுத்து பிடிச்சி, அதுவும் ஸ்லைஸ் பாட்டிலில் கலந்து கொடுத்துச்சு. அந்த வீடியோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஓ, ஸ்லைஸில் விஷத்தை கலந்து கொடுத்துச்சே அந்த பொண்ணு தான் இந்த கரிஷ்மாவான்னு கேட்டால் ஆமாம், அதே பொண்ணு தான். ஆனால் ஃபஸ்ட்டு அது கொடுத்தது கஷாயத்தில் கொடுத்துருக்கு. கஷாயத்தில் வந்து கொடுத்ததா சொல்கிறாங்க. அதுவே வாக்குமூலமும் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி 2022ஆம் தேதி ஃபோன் பண்ணி வர சொல்லுது. ஒரு ஆபாச சேட்லாம் கொடுத்து என் வீட்டுக்கு வா அப்படின்னு. ஆனால் அந்த பையன் தனியாக போகாமல் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் ஃப்ரெண்டோடு போகிறான் உஷாராக. உள்ளுக்குள்ளே போனதுக்கு பிறகு ஒரு 20 நிமிடம் கழித்து அவன் வெளியில் வந்திருக்கான். வெளியில் வரும்போது அவன் வந்து பச்சை கலரில் வாந்தி எடுத்ததாக அவன் ஃப்ரெண்டு வந்து ஃபஸ்ட்டு வாக்குமூலம் கொடுக்குறான் அவங்க வீட்டுக்கு. ரைட்டா? அப்போ வந்து விசாரிக்கும் போது அந்த பையன் வந்து எதுவும் உண்மையை சொல்லலை. என்னடா இது பச்சை கலரில் வந்து ஏன்டா வாந்தி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அடுத்து அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி டைரெக்டாக வந்து ஃப்ரெண்டோட அவன் நேரடியாக போனவன் அந்த நிகழ்வுக்கு பிறகு மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறான். இங்கே கசாயம் இந்த மாதிரி குடித்தோன்னா திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜில் போய் அட்மிட் ஆகிடுறான். 16ஆம் தேதி இஎன்டி டாக்டரை பார்த்துட்டு டயாலிசிஸ் எடுக்கிறதுக்கு அவங்க பரிந்துரை பண்ணுறாங்க. ஸோ அதற்கு பிறகு பேரண்ட்டுக்கு ஒரு டவுட் வருது. யார்? ஷாரனுடைய பேரண்ட்டுக்கு ஒரு டவுட் வருது. 1 இயர் லவ் பண்ணால் கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னால் இப்போ பார்த்தா வாந்திலாம் எடுத்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறான். அந்த பொண்ணை தான் போய் சந்திக்க போயிருந்தான். அப்போது அந்த பொண்ணு வந்து என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஷாரனுடைய பிரதர் வந்து ஒரு இயற்கை மருத்துவர். அவர் அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, என்னம்மா இந்த மாதிரி வந்தான் வீட்டுக்கு, என்ன ஆச்சு, என்ன கொடுத்தீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க எங்கள் அம்மாவுக்கு முதுகுக்குன்னு சொல்லிட்டு தைலம் வந்து தேய்ப்பாங்க, அதுக்காக வந்து ஒரு கஷாயமும் குடிப்பாங்க, எனக்கும் அதை கொடுப்பாங்க அப்பப்போ முதுகு வலிக்காக. அதை வந்து பார்த்திங்கன்னா நான் குடிக்கும்போது வந்து இது ரொம்ப கசப்பாக இருக்கும்னு நான் சொல்லும்போது என்னுடைய காதலி படக்கூடிய வேதனையை நானும் அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கஷாயத்தை அவரும் போட்டியாக வாங்கி குடித்தார். ரொம்ப கசப்பாக இருக்கும், குடிக்காதீங்கன்னு சொன்னேன், ஆனால் குடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை பிள்ளை சொல்லியிருக்கு. யார்? கரிஷ்மா சொல்லியிருக்கு. உடனே இவர் இயற்கை மருத்துவர் அப்படிங்கிறதுனால என்ன கஷாயம், அந்த கஷாயத்தினுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கெல்லாம் கரிஷ்மா கிட்ட முன்னுக்கு பின்முரணான தகவல். அப்போது அது சம்மந்தமாக எங்கே வாங்கினீங்க அந்த மருந்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கோழிக்கோடு பக்கத்தில் ஒரு இடத்துல மெடிக்கல் ஷாப்பில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது விசாரித்து பார்த்தா புலன் விசாரணையில் கோழிக்கோடு பக்கத்தில் அப்படி ஒரு மெடிக்கல் ஷாப்பே கிடையாது. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது காவல்துறையில் புகார் கொடுக்குறாங்க. கரிஷ்மா கிட்ட அப்போயே கூட்டி விசாரணை பண்ணுறாங்க, ஏமா எதுவும் கலந்தீங்களா அப்படின்னு. ஆனால் அந்த பிள்ளை எதுவும் கலக்கலை, நான் எப்படி அந்த பாவத்தை செய்வேன், நான் அது மாதிரிலாம் செய்யலை,
அவன் வந்து நல்லா இருக்கணும், நான் இனிமேல் அவனை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஓடிப்போச்சு. ஆனால் அந்த இந்த பையன்ட்டையும் கடைசியாக வந்து மரண வாக்குமூலம் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி கேட்குறாங்க 2022. எப்பா நீ சாக போகிற மாதிரி நீ நிலைமையில் இருக்க, என்ன நடந்ததுன்னு சொல்லுப்பா அப்படின்னு. இல்லை அவள் கஷாயம் கொடுத்தா, அதே நேரத்தில் அவள் வந்து தப்பு செஞ்சுருக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆனால் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா விஷத்தை கலந்து கொடுத்துட்டு ஜென்டிலாக வீட்டில் போய் உக்காந்துருச்சு. கடைசி வரைக்கும் 11 நாள் வரைக்கும் போராடி அந்த பையனுடைய உயிரை காப்பாற்றவே முடியல. கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி அந்த பையனுடைய உடம்புல என்ன கலந்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, அந்த பையனை காப்பாற்றிருக்கலாம் ஷாரோனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஷாரோனுக்கு தெரியாது என்ன கலந்து கொடுத்தா அப்படின்னு, ஆனால் கலந்தவளுக்கு தெரியும்ல. அப்போ 11 நாள் தொடர்ச்சியாக ஒருத்தன் துடிச்சுக்கிட்டு இருக்கான், தண்ணி கூட குடிக்க முடியல, ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்கிற தகவல் தெரிஞ்சு கூட அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரசாயனம், அவனுடைய அந்த பொண்ணுடைய மாமா வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறவர், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்தை வாங்கி அவனுக்கு வந்து விஷமாக கொடுத்துருக்கு. இதுதான் நடந்தது. அப்போ என்ன கலந்து கொடுத்தது அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கூட அந்த டாக்டர் வந்து மாற்று வைத்தியம் பார்த்துருக்க முடியும் அப்படின்னு கேரளாவில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த பொண்ணு ரொம்ப சித்திரவதை பண்ணி அவனை கொலை செஞ்சுருக்கு, நரக வேதனையை அனுபவித்து ஷாரோன் மரணித்தார் அப்படிங்கிற செய்தி. ஒரு காதலனை இவ்வளவு தூரம் படுபாதகமாக கொலை செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படிங்கிற கேள்வி. ஆனால் அந்த பொண்ணு யதார்த்தமாக அந்த விஷயத்தை செஞ்சாலும் அது ஒரு பெரிய கொலைக்கே காரணமாயிடுச்சு. ஒரு விளையாட்டுத்தனமான செஞ்ச செயல்னு கூட எடுத்துக்க முடியாது. பக்கா பிளான் பண்ணி ஸ்கெட்சு போட்டு அவனை தூக்கியிருக்கு அப்படிங்கிறத மட்டும் நீதிமன்றம் தெளிவாக சொல்கிறாங்க. அக்டோபர் 28ஆம் தேதி மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, பணத்தையெல்லாம் போய் எரிச்சிட்டு ஷாரோனுடைய குடும்பத்திற்கு பயங்கர கோபம். முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லியிருக்கணும், அதுக்காக கூப்பிட்டு கொலை செய்வியா அப்படின்னு சொல்லி காவல்துறையில் நிறையா டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க, வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் ஷாரோனுடைய வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்து யார், கரிஷ்மா, அந்த கரிஷ்மாங்கிற பொண்ணு வந்து டைரெக்டாக ஷாரோனுக்கு ஜூஸில் வந்து ஏதோ கலந்து கொடுத்ததா போட்டியா, நீ ஒரு பாட்டில் குடி நான் ஒரு பாட்டில் குடிக்கிறேன், யார் நிறையா குடிக்கலாம் யார் ஃபாஸ்ட்டாக குடிக்கலான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருந்தாங்க. அதை தான் நம்ம டெய்லி வந்து 2022 தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த வீடியோ. ஸோ இதை வச்சு நிறையா ட்ரோல்ஸ் மெட்டீரியல்ஸ் அதிகமான அளவில் பேசுபொருளாக மாறிச்சு. ஜூஸில் விஷம் கலந்து கொடுத்துருக்கியான்னு சொல்லிட்டு காதலி வந்து காதலனுக்கு ஒரு ஜூஸ் தமிழ்நாட்டில் கொடுத்தா கூட அந்த மாதிரியான ட்ரோல்ஸ் மெட்டீரியல் மீம்ஸ் அதிகமான அளவில் பேசுபொருளாச்சு. அப்போ அந்த வீடியோவை வச்சு கேட்குறாங்க, ஏமா நீ ஜூஸ் கொடுத்தியா, அதில் எதுவும் கலந்தியா அப்படின்னு. இல்லை அது வந்து ஒருவேளை எக்ஸ்பயர்டான ஜூஸ் பாட்டிலாக இருக்கலான்னு சொல்லிட்டு போலீஸாருக்கு இவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க. கொலையும் பண்ணிவிட்டு கடைசியில் விசாரணையில் வரும்போது ஒருவேளை அது எக்ஸ்பயர்டாக இருக்கலாம், எக்ஸ்பயர்ட் ஆனதுனால நான் தூக்கி போட்டேன், நான் குடிக்கல அப்படின்னு. அவன் குடிச்சிட்டான், பட் அவனோட வயிற்றுக்கு அது ஒத்துக்கலை போல் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அதுக்கு பிறகு தான் விஷயம் வந்து டைரெக்டாக வந்து லோக்கல் போலீஸ்கிட்ட இருந்து க்ரைம் பிரான்ச்சுக்கு மாற்றுறாங்க. அதற்கு பிறகு மறுபடியும் இந்த கரிஷ்மாவை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவன் செத்து போயிட்டான், உள்ளதை சொல்லு, இல்லாட்டி எப்படி சொல்கிறது, உனக்கு வந்து வேற ஒரு குற்றவாளியை எப்படி விசாரிப்போமோ அது மாதிரி விசாரணை உன்ட்ட நடத்துமோ அப்படின்னு சொல்லி மிரட்டினதுக்கு பிறகு தான் என்னுடைய மாமா தான் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாரு, எங்கள் அம்மாவுக்கு இது பிடிக்கல, எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல, மிலிட்ரி மேனை தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, இவன்ட்ட நான் வந்து விலகிறதுக்கு முயற்சி பண்ணேன், அது மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடியே இவனை கொலை செய்கிறதுக்கு தான் நான் முயற்சி பண்ணேன், 10 முறை வந்து இவனை கொலை செய்கிறதுக்கு ட்ரை பண்ணேன் அப்படின்னு வாக்குமூலம் வேற கொடுக்குது. 10 முறை ட்ரை பண்ணியா, எதுக்குமா, அப்படி என்னமா அவன் தப்பு பண்ண அப்படின்னா, இல்லை என்னுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் எனக்கு கல்யாணம் அப்படிங்கிறது நடந்தால் அவன் கணவன் வந்து இறந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதை ஜாதகத்தை மெய்ப்பிச்சு காட்டுறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, இவனை கல்யாணமே எனக்கு தாலி கட்ட சொன்னேன், அவனும் தாலி கட்டினான், தாலி கட்டிட்டு 2 பேரும் தனித்தனியாக தான் அலைபாயுதையில் வரக்கூடிய மாதவன் மாதிரி நாங்கள் வந்து தனியாக தான் இருந்தோம், இப்போது என்னுடைய கணவனை தான் நான் கொலை செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட்டாக வேற பதிவு செய்கிறான். ஸோ கடைசி வரைக்கும் இந்த பையன் தாலி கட்டினதையும் யார்ட்டையும் சொல்லலை, அதே நேரத்தில் அந்த பிள்ளை விஷம் கலந்து கொடுத்ததும் அவனுக்கு தெரியல. அப்படியே தெரிய வந்து இதனால தான் அவன் சாக போகிறான்னு தெரிஞ்சால் கூட என் காதலிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, என்னுடைய மனைவிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அப்பாவியாக செத்து போயிருக்காரு இந்த ஷாரோன் அப்படிங்கிற பையன். இவ்வளவு அப்பாவித்தனம் ஆகாதுங்க. வந்து பெண்ணினுடைய குடும்பத்தார் கேவலமாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதற்கு பிறகு அந்த பெண்ணிடமிருந்து விலகுவது தான் சரியாக இருக்குமே தவிர அந்த பெண்ணிட்ட மொத்தமாக தன்னை அடகு வைக்கிறது, உயிரை மாய்த்துக்கிறது அப்படிங்கிறது ஏற்கத்தகாத ஒன்று தான். இப்படியும் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க. அதுவும் கேரளாவில் இருந்திருக்காங்க.
இனிமேல் கேரளா பக்கம் போனீங்கன்னா யாரும் ஜூஸ் கீஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் குடிக்க மாட்டீங்கன்னு நமக்கு தெரியும். ஏன்னா கேரளாவில் ஜூஸ் தான் இப்போது பெரிய அளவில் ஸ்லைஸ் பாட்டில் தான் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்லைஸ் பாட்டிலில் வச்சு அந்த கொலை செஞ்சாங்கல்ல, அப்போது அந்த பொண்ணு வந்து அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 நாட்கள் இப்படி சித்திரவதை பண்ணி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொண்ணுக்கு வந்து நான் மரண தண்டனை விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ தீர்ப்பில் கேட்ட உடனே அந்த பொண்ணு கதறி அழுகுது. நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன், நான் படிக்கணும், என்னை விட்டுருங்க, நான் போய் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கதறி அழுகுது. இல்லை, இது வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கு, அதனால் வந்து உனக்கு மரண தண்டனமான்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அவருடைய மாமா வந்து இந்த பூச்சிக்கொல்லி மருந்து கொடுத்தார்ல, அவருக்கு 3 வருஷம் தண்டனை. தாய் மட்டும் எஸ்கேப் ஆகிட்டாங்க. மேல்முறையீடு பண்ணுறதுக்கு ஷாரனுடைய குடும்பத்தில் அடுத்து முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி வந்து ஒரு இந்த கரிஷ்மாவை பற்றி நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது, இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்களை சரியாக அவங்களுடைய பெற்றவங்க சரியாக வளர்க்காமல் விட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான். ஒன்று காதலிச்சு கரம் பிடிச்சி வாழ்கிற அளவுக்கு தைரியம் இருக்கணும், வாழக்கூடிய வாழ்க்கை வந்து சிறப்பாக வாழ்கிறதுக்கான மனப்பக்குவத்தை பெற்றிருக்கணும். இது எதுவுமே இல்லாமல் ஒரு பெண்ணை பெற்று இன்னொருத்தனுடைய வாழ்க்கையை வந்து அந்த பேரண்ட் வந்து கெடுக்கிறது. அவன் அப்பன்லாம் எதுக்கு இருக்கான்னு தெரில, அவனா தூக்கு மாட்டி சாகலாம், அவங்கெல்லாம் எதுக்கு உயிரோடு இருக்காங்கன்னு தெரில. ஆனால் அந்த பிள்ளைய வந்து இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேங்கிற பேரில் ஏமாற்றி கணவன் செத்தாதான் வந்து அடுத்தவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மிலிட்ரி மேன்கிட்ட என்ன இருந்துச்சுன்னு தெரில, அந்த மிலிட்ரி மேன்கிட்ட போய் இவ வந்து இருக்கணும் அப்படின்னு பெரிய அளவில் ஆசைப்பட்டு இன்றைக்கி இவளும் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. நல்ல வேலையாக போச்சு அந்த மிலிட்ரி மேனுக்கு வாக்கப்படாமல் இருந்தா, இல்லாட்டி அவனையும் கொண்டிருப்பாங்க. எது எப்படியோ வந்து ஷாரோன் அப்படிங்கிற அந்த பையன் வந்து மரணமடைந்த நிகழ்வு, அதற்கு சரியான ஒரு தீர்ப்பை வந்து கேரள நீதிமன்றம் கொடுத்திருப்பது வரவேற்க தகுந்தது. இது எதுக்காக எடுக்கிறோன்னா, இளைஞர்களே ரொம்ப உஷாராக இருங்க. காதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்கள் பெரிய அளவில் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்து தப்பிக்கணும், அதே நேரத்தில் பெண்ணினுடைய குடும்பத்தார்ட்ட இருந்து தப்பிக்கணும். அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய ஒரு டார்கெட்டு. ஏன்னா பிள்ளைய வந்து பார்த்திங்கன்னா ராணி மாதிரி வளர்க்குறேன் அப்படிங்கிற பேரில் சில பேர் வளர்ப்பாங்க, ஆனால் ராணி மாதிரியும் வளர்க்க மாட்டாங்க, அடிமையாக தான் வச்சு வளர்த்துட்டு இருப்பாங்க, ரைட்டா? ஆனால் காலம் பூரா அந்த பிள்ளைய வந்து அடிமையாகவே வச்சுக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்வாங்க. ஸோ இப்படிப்பட்ட குடும்பத்தார்ட்ட மட்டும் நீங்கள் சிக்கிறாதீங்க. வாக்கப்பட்டு போகிற இடம் சிறப்பாக இருக்கணும், இல்லாட்டி வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359224 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர். மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது. நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும். கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு.